ஹாய் கைஸ், இந்த ஆன்லைன் கேம்ஸை பேன் பண்ணதுக்கப்புறம் அதோட கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நம்மளும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறைய இடத்துல நீங்களும் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேற்றே வந்து நிறைய நியூஸ் வந்து பரவிட்டு இருந்தது. ஸோ இந்த கேஸில் வந்து நாளைக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு முக்கியமான கேஸ் இந்த ஆன்லைன் இந்த மணி கேமிங் ரிலேட்டடாக, ரியல் மணி கேமிங்க்கு ரிலேட்டடாக வந்து ஒரு 2 கேஸ் வந்து இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு கொடுக்க போறதா வந்து நேற்று வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நானுமே அதை பத்தி எதுவும் டெலிகிராம் சேனல்லையும் சரி இங்கேயும் பெருசா பேசலை. ஏன்னா நிறைய முறை இந்த மாதிரி ஹோப் கொடுத்து அது எல்லாமே வந்து இதாக தான் போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த டைமும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து நான் ரியல் மணி கேமிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சு விட்டாங்க, அஃபிஷியலாக முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ 2 கேஸ்க்கு வந்து இன்னைக்கு தீர்ப்பு வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு 3 மணிக்கு இந்த தீர்ப்பு வந்து சொல்ல போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 28% ஜிஎஸ்டி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி 28% ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. ஸோ அதில் வந்து நிறைய பணம் வந்து இந்த ரியல் மணி கேமிங் கம்பெனிஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கோடி ரூபாய் ரேஞ்சில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணணும் எல்லா கம்பெனிஸும் ஓவராலாக சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு யூசர் வந்து 100 ரூபாய் பே பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு 10 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அந்த 10 ரூபாயிலேருந்து 28% ஜிஎஸ்டி அப்படிங்கிற முறையில் வந்து புரிஞ்சுட்டு அதை பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேமிங் கம்பெனிஸ் இருந்தாங்க. பட் கவர்மெண்ட் சைடில் இருந்து யூசர்ஸ் அந்த ப்ளே பண்ணக்கூடிய ஸ்டேக்கை வைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து 100 ரூபாய் அப்படின்னா 100 ரூபாய்க்கும் வந்து 28% ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ கம்பெனிக்கே வந்து 10 ரூபாய் தான் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிற போது அது 28 ரூபாய் நான் ஜிஎஸ்டியாக பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ இதனால தான் வந்து கிட்டத்தட்ட அது பெரிய அமௌண்ட் வரைக்கும் போயிருச்சு அது. ஸோ இதை எதிர்த்து வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்டும் வந்து கவர்மெண்ட்டோட தரப்பை வந்து நியாயம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 28% வந்து ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து இந்த கம்பெனி எல்லாம் திவாலாகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இருந்தாலுமே பாஸ்ட்ல அவங்க ரன் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ திரும்ப ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய அடி. இதனால இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஆப்பெல்லாம் ரன் ஆகிட்டு இருந்ததோ அந்த ஆப் எதுவுமே வந்து இனிமே வந்து வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க எல்லாமே வந்து திரும்ப அந்த அமௌண்ட் எல்லாம் பே பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். இனி அதை பே பண்ணி அவங்க வந்து திரும்ப அது இந்த கேம் லீகலா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஃபைட் பண்ணி திரும்ப கேம் கொண்டுறதுலாம் பாசிபிளே கிடையாது. ஸோ அதனால வந்து இதுக்கு முன்னாடி ரன் ஆகிட்டு இருந்த எல்லா ஆப்ஸுமே கிட்டத்தட்ட அவங்களுடைய சாப்டர் வந்து ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த தீர்ப்பு வச்சு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட Dream11ஓட CEO அவரே சொல்லியிருந்தாரு, அந்த ஜிஎஸ்டி இதுதான் நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். அவங்க கிட்டத்தட்ட அதை ஃபைட் பண்ணாததுக்கான ஒரு மெயின் ரீசனுமே இதுதான். இந்த ஜிஎஸ்டி கேஸில் ஏதாவது நமக்கு லெவரேஜ் கிடைச்சது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் எதிர்த்து இந்த லாவை எதிர்த்து அவங்க வந்து ஃபைட் பண்ணாமல் இருந்தாங்க. பட் அதுவுமே வந்து ஒரு பெரிய ஐடியா இருந்தது. அதுலேயே அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஜிஎஸ்டி இஷ்யூ இது வந்து இதாக ஆணுச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து பேங்க்ரப்ட் ஆகுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய மேஜர் ப்ளோவாக வந்து பார்க்கப்படுது. அண்ட் இன்னொரு கேஸுக்கான ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து இருந்தது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா ரெண்டுலேயும் வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து இந்த ரம்மி இந்த மாதிரியான கேம்ஸை வந்து தடை பண்ணியிருந்தாங்க. அது நம்ம எல்லாருக்கும் வந்து ரெகுலேட் பண்ணியிருந்தாங்க. 12 மணிக்கு மேலே விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ரெகுலேட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் இந்த ரம்மி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தடை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை எதிர்த்து வந்து இந்த கம்பெனிஸ் வந்து ஒரு கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இது வந்து ஸ்கில் பேஸ்டு கேமு, இதை வந்து தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எப்போ ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ரியல் மணி கேமிங் எல்லாமே Dream11 இதெல்லாமே தடை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஆன்லைன் கேமிங் பில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கேஸ் வந்து
ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் இதுக்கும் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எல்லா பவரும் இருக்குது. ஒரு இந்த ஆப் வந்து நாங்கள் தடை பண்ணுறதுக்கோ அல்லது ரெகுலேட் பண்ணுறதுக்கோ எல்லா பவரும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவன் அது வந்து ஸ்கில் பேஸ்டாக இருந்தாலும், இதுக்கு முன்னாடி கேம் ஆஃப் சான்ஸ் அண்ட் கேம் ஆஃப் ஸ்கில் அப்படிங்கிற மாதிரி 2 வகையில் இருந்தது. ஸோ ஸ்கில் பேஸ்டு கேமாக இருந்தாலும் தடை பண்ணுறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஓவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த குட்டி குட்டி கம்பெனிஸ், ஒரு சில கம்பெனிஸ் வந்து இந்த ஆன்லைன் கேமிங் பில்லை எதிர்த்து ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. ஃபைனலாக அந்த ஒரு கேஸ் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்குமே கிட்டத்தட்ட மாற்றிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இதில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற போது டெஃபினட்டாக வந்து அந்த கேஸ்லையுமே வந்து இதே மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக நமக்கு புரிய வர்றது என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக பார்த்து இந்த ஆன்லைன் கேமிங் பில்லு, இந்த ஆன்லைன் கேமிங் பில் இந்த அப்படிங்கிற இந்த லாவில் வந்து ஏதாவது ரெகுலேஷன்ஸ், ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் இனிமேல் பாசிபிலிட்டி. ஸோ கோர்ட்டை நம்பி, கோர்ட்டில் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படின்னு நம்பி இருந்தவங்க டெஃபினட்டாக இது வந்து ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் ரியல் மணி கேமிங் ஆப்ஸ் எதுவுமே வந்து திரும்ப வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. வெதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பில்லில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் பண்ணால் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. நேற்றுலேருந்து ஒரு சில பேர் டெலகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இது என்னாச்சு, என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு. ஸோ தீர்ப்பில் ஏதாவது பாசிட்டிவான ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இது பாசிட்டிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லை. ஸோ இதோட இந்த ஆன்லைன் கேமிங் கேஸ், இந்த மாதிரியான வீடியோஸுக்கும் நம்மளும் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு இதோட முடிச்சுடுவோம். அடுத்து சேனலை என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு தெரில. ஸோ நான் அப்படியே கிடக்குமா இல்லை பார்க்கலாம், வேறு ஏதாவது அப்டேட் ஏதாவது கொடுக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். வேறு ஏதாவது அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ரெகுலர் அப்டேட், மற்ற வேறு ஏதாவது கொஞ்சம் குயிக்கான அப்டேட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். நன்றி.